அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 11 பிப்ரவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் நிதித்துறை அமைச்சக கட்டடம் மற்றும் அரசு கட்டடங்கள் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 17க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக, பலர் படுகாயமடைந்துள்ளதாக காபூலில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் இருந்து இந்திய கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் படகை கடற்படையினர் கைப்பற்றியதாகவும், அந்த படகில் இருந்த 18 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தீவிரவாதிகளா என்று விசாரணை நடந்து வருவதாக குஜராத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கியுடன் ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் அதிபர் பராக் ஒபாமாவை கொல்லும் திட்டத்துடன் வந்தாரா என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் ஈழத்தமிழர் பகுதிகள் மற்றும் மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா படையினர் பீரங்கி தாக்குதல் நடத்தியதில் இன்றும் 16 பேர் உயிரிழந்ததாக தமிழ் ஈழத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலில் நடந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்காததால் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்படும் சூழ்நிலை உருவானதாக இஸ்ரேலிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தென் அமெரிக்க நாடான பெருவில் சாலை விபத்தில் 20 பேர் உயிர் இழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக பெருவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் ரஷ்யாவும் 2000 டன் யுரேனியத்தை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஜனாதிபதி உரையுடன் துவங்கும் என்றும், இக்கூட்டத்தொடரில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பி ஆளுங்கட்சியை அதிர வைக்கும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் வாரணாசியில் செய்தியாளர்களை சந்தித்த போது சிபிஐயை தன்னிச்சையாக செயல்படுத்துவதற்கு புதிய சட்டத்திட்டங்களையும் சட்டத்தையும் ஏற்ற வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை வழக்கில் அலகாபாத் நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மத்திய அமைச்சர் மகாவீர் பிரசாத் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறியதாக அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் திருமங்கலம் சாத்தூர் இடையிலான 4 வழிச்சாலையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றியதாக மதுரையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பெங்களூரில் நடந்து வரும் ஏரோ இந்தியா 2009 விமான கண்காட்சியில் இன்று பல சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக பெங்களூரில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டசபையில் ஏற்பட்ட கைகலப்பை போலவே ஆந்திர சட்டசபையிலும் இன்று அமளி ஏற்பட்டு காங்கிரசுக்கும் தெலுங்கு தேச கட்சிக்கும் கைகலப்புகள் நிகழ்ந்ததாகவும், இதற்கு முக்கிய காரணம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸின் மோசடி விவகாரங்களை புயலை கிளப்பியதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு இன்று காலை 3 மணி நேரம் நடந்த முதுகு எலும்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் செய்தி தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை படைகள் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை வீசிவிட்டு நாம் பொதுமக்கள் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியதாக பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன என விடுதலை புலிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு ராஜபக்சேயே காரணம் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள ஒரு தீர்ப்பில் கல்லூரியில் நடக்கும் ராகிங் கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றும் ராகிங் செய்யும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் மோதலில் இடையில் அகப்பட்ட காயப்பட்டவர்களை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கப்பல் ஒன்றை ஏற்பாடு செய்து நோயாளிகளை அந்த கப்பலில் ஏற்றி திருவண்ணாமலை சென்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சென்னை கோட்டூர்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 11 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலில் மேகங்கள் தெரிவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.